வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான வீக்கெண்ட் லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். ஜீரா ரைஸ் வித் குருமா. குருமா எப்படின்னா க்ரீன் பீஸ் அண்ட் பொட்டேட்டோ போட்டு குருமா. க்ரீன் பீஸ் சப்போஸ் உங்ககிட்ட கிடைக்கலன்னா நீங்கள் பட்டாணியை ஊற வச்சு அது கூட பண்ணிக்கலாம். பட் இல்லைன்னா வேறு ஏதாவது காய்கறியை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்றதுக்காக நான் இந்த இன்க்ரீடியன்ஸ் எடுத்தேன். இது எப்படி பண்ணுறதுன்றதை வாங்க போய் பார்க்கலாம். நம்ம எடுத்திருக்கிற ரைஸ் பண்ண போகிற குவான்டிட்டிக்கு வந்து நான் பெரிய வெங்காயம் 3 எடுத்திருக்கேன். இதை நல்லா அலம்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை வந்து 2ஆக ஸ்லிட் பண்ணி வச்சா போதும். ரொம்ப பொடியாக நறுக்க வேண்டாம். இதை மட்டும் நீல வாக்கில் நறுக்கிக்கலாம். இந்த பிரியாணிக்கெலாம் நம்ம போடுவோம்ல அந்த மாதிரி நறுக்கிக்கலாம். குயிக்காக குருமாவுக்கு 2 வெங்காயம் ஒரு 3 பச்சை மிளகாய் நறுக்கிக்கலாம். இதில் ஏன் நான் பச்சை மிளகா கம்மியாக போடுறேன்னா இதில் மசாலா பொடி அதெல்லாம் போடுறதுனால காரம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதனால் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு 3 பச்சை மிளகா, 2 வெங்காயம், தக்காளி தனியாக நறுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த பீஸு உருளைக்கிழங்கு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ரைஸ்க்கு வந்து டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி கட் பண்ணோன்னா ஒரு டொமேட்டோவை வந்து நம்ம ஒரு ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது ரொம்ப பொடிசாக கட் பண்ணிங்கன்னா மேஷ் ஆகி அதோட ரைஸோட கலரை வந்து மாற்றிடும். ஸோ இந்த டேங்கினஸ் இருக்கணும். அதே மாதிரி டொமேட்டோவை வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி நம்ம போடணும். ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நான் இப்போ 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை விட சின்னதாக தயவுசெய்து கட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரைஸ் கலர் மாறிடும். பண்ணுறதுக்கு முன்னாடி குருமா பண்ணிக்கலாம். ரைஸை வந்து நான் இப்போ ஊற போட்டிருக்கேன். அது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். இப்போ குருமாவுக்கு ஒரு குக்கரோ இல்லை அடிகனமான பாத்திரமோ எடுத்து வச்சுட்டு நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே வேணுன்றதை எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வெங்காயம் நறுக்கியிருக்கோம்ல அதுவும் தக்காளி இப்போ ஒன்று ஒன்றா நான் சேர்க்குறேன் பாருங்கள். எண்ணெய் நல்லா ஒரு 2 குழிக்கரண்டி ஊற்றிக்கலாம். பாருங்கள் காஞ்சிடுத்து நான் போட்டுட்டேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கின அப்புறம் நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், இந்த வெங்காயம் தக்காளிலாம் நம்ம சப்ஜெக்டும் நம்ம எவ்வளோ பேர் வராங்கன்றதை பொறுத்து நம்ம அளவை கூட குறைச்சி இது பண்ணிக்கலாம். நான் இப்போ காட்டுறது ஒரு 4லேருந்து 5 பேர் நல்லா சாப்பிட்லாம். நல்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 இந்த அளவில், அதாவது ரொம்ப நீளமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பொடியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் பெரிய ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை ஹாஃபாக கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வதங்கிட்டு இருக்கும் போதே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இஞ்சி பூண்டு விழுது இருக்குல்ல அதை இப்போ போட்டுடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பேனில் போட்டிங்கன்னா அது அப்படியே ஸ்டிக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பாருங்கள் 2 ஸ்பூன், ரொம்ப பெருசு இல்லை, மாடரேட்டான ஸ்பூன், ஏன்னா ஹோல் ஸ்பைசஸ் நாமும் போட்டிருக்கோம். இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா சேர்த்துடலாம். வதங்குற ஸ்டேஜ்லேயே இந்த புதினாவும் கொத்தமல்லியும் போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு மணமாக இருக்கும். இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். குருமாவுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம வெங்காயம் வதங்கும் போதே போட்டுடலாம். பாருங்கள் இப்போதைக்கு ஒரு 2 ஃபுல் ஸ்பூன் போட்டுட்டேன். இதையும் நல்லா வதங்க விடுவோம். அரைச்சிக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன், வெந்நீரில் ஒரு 5 முந்திரி, ஒரு 6 பாதாம், கொஞ்சம் கசகசா இதெல்லாம் நான் வெந்நீரில் ஏற்கனவே ஊற வச்சிட்டேன். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் அதை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தேங்காய் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3/4 மூடி நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்கினோடனே நீங்கள் தக்காளியை போடணும். தக்காளி பார்த்திங்கன்னா நான் 3 நல்ல பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். இதை போட்டுருவேன். போட்டுட்டு என்ன மசாலா நான் இப்போ பார்த்துங்க, காரப்பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஜீரகத்தூள் இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். இப்போது என்கிட்ட இருக்கிற ஒரு 4 பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், அதனால் இப்போ சொன்னேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கணுங்க. அதுக்குள்ளே நான் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சிட்டேன். உங்ககிட்ட சப்போஸ் முந்திரி பாதாம்லாம் அதாவது எமர்ஜென்சிக்கு இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு கையளவு பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். அதனால் ஒரு தப்பும் இல்லை.
ஒரு பைண்டிங் ஏஜென்ட் வரும் குருமாக்கு, அதுக்காக தான் இதை சேர்க்குறது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த தக்காளி வெங்காயம் மசாலா நல்ல கிரேவி மாதிரி நம்ம குக் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டிஷ் வந்து நல்லா டேஸ்டியராக வரும். இப்போ நல்லா தக்காளி பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் நான் இந்த குருமாக்கு வேண்டிய வெஜிடபிள்ஸ் போடுறேன். இன்றைக்கி நான் என்ன போடுறேன்னா க்ரீன் பீஸும் உருளைக்கிழங்கும் போடுறேன். ரொம்ப பெருசாக நறுக்கல உருளைக்கிழங்கு, ஏன்னா டைரெக்டாக நான் குருமாவில் அப்படியே போட்டு வேக வைக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் நறுக்கியிருக்கேன். இப்போது ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்ற வேண்டாம், ஜஸ்ட்டு 2 டம்ளர் ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதி வந்தப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் போட்டு நம்ம விசில் விட்டுற வேண்டியது தான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை ஃபஸ்ட்டு நல்லா விசில் விட்டுட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சதை விட்டு ஒரு கொதி விடுவாங்க. அது மாதிரியும் பண்ணலாம். தேங்காவை போட்டுட்டு விசில் விட்டோன்னா ஒரு ஹோட்டல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு தேங்காய் நல்லா பூத்து குக்காகி ஒரு ஃபீல் கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கும். நல்ல இது கொதிச்சிடுச்சு. இப்போ நான் தேங்காவை ஊற்றிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், விசில் விடணும். ஒரு 3லேருந்து 4 விசில் விடலாம். அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரிங்க. சில பேர் குக்கர் நல்ல இதுவாக இருக்கும், 2 விசில்லையே நல்லா வெந்துடும். ஸோ இந்த உருளைக்கிழங்கு வேகணும், அதுதான் நம்மளுக்கு பாயிண்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம விசிலாக ஒரு 3 to 4 விசில்ஸ் விட்டு எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு அடிக்கனமான பாத்திரமோ இல்லை குக்கரோ வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி நல்ல நெய் அதை போட்டுடலாம். அப்புறம் ஒரு அரை குழிக்கரண்டி நார்மல் குக்கிங் ஆயில் போட்டுடலாம். இந்த நெய் உருகட்டும், நான் என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன்றதை சொல்கிறேன். கீ ரைஸுன்றதுனால ஹோல் ஸ்பைசஸ் என்னென்ன வேணுமோ எடுத்து வச்சுட்டு ஏலக்காய் அதோட கண்டிப்பாக சேருங்க. அப்புறம் முந்திரி நல்லா ஒரு நான் எடுத்துருக்கிற ரைஸ் குவான்டிட்டிக்கு ஒரு 20 முந்திரி வேணும். அதை நல்லா நான் இந்த மாதிரி வேணுன்ற அளவுக்கு உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது. நெய் உருகிருச்சு. நம்ம இப்போது இந்த ஹோல் ஸ்பைசஸை இதில் போடலாம். முக்கியமாக இந்த ஹோல் ஸ்பைசஸில் நம்ம மறக்கக்கூடாத ஒரு விஷயம், கீ ரைஸ்க்கே ஒரு முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்ம பே லீவ்ஸு. யூஸ்வலாக அந்த ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க, அது உங்கள் இடத்துல இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா இந்த பே லீவ்ஸு, அப்புறம் முந்திரி, இது கொஞ்சம் வறுபட்டுருக்கோம். இது நல்லா ஃப்ரை ஆனோன்னே நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம். வதங்கும் போது இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம், ஆனால் கொஞ்சம் சேர்க்கணும். அதுவும் நம்ம இந்த சாதத்துக்கு ஏற்ற உப்பு, நம்ம இப்போ 4 அளவு பண்ணுறோம்ல, நான் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா ஒரு ஆனியன் பிங்க் அது ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிப்போம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அண்ட் புதினா இது கொஞ்சம் வதங்கினோன்னு சேர்க்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு கைப்பிடி சேர்த்தா போதும். இதுவும் இதோட அளவுக்கு ஜீரக சம்பா எடுத்திருக்கேன். நல்லா 2-3 டைம்ஸ் அலம்பிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். இப்போ பாஸ்மதி இல்லை அதை அரிசி அதெல்லாம் நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 1க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். ஸோ 8 டம்ளர் தண்ணி ஊற்றுற இடத்துல 7 டம்ளர் ஊற்றினா போதும். ஜீரக சம்பாவுக்கு கொஞ்சம் கம்மியாக ஊற்றுனாலே போதுங்க. ஸோ நீங்கள் அளந்து ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அந்த வெங்காயம்லாம் வெந்தப்புறம் இதை போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு ஆனியன் பிங்க் கலர் உங்களுக்கு தெரியுதா? இது இந்த கலர் ஆற வரைக்கும் வந்தால் போதும். இதுக்கு மேலே ரொம்ப குழவா இது பண்ண வேண்டாம். இப்போ என்ன பண்ணுறோம், நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை நான் நறுக்கும் போதே சொல்லியிருந்தேன்ல 1/4 அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணக்கூடாது. இப்போ நல்லா நீங்கள் நோட் பண்ணுங்கள், நான் தயிர் எதுவுமே ஊற்றலை, லெமன் எதுவுமே பொடியில. ஜஸ்ட் இந்த தக்காளியை போடணும், ரொம்ப குத்தி கலரக்கூடாது, அவ்வளோதான். ஒரு ஜென்டில் மிக்ஸு. இப்போது நம்ம அந்த அரிசி தண்ணியோடு இருக்கிறத இதில் ஊற்றிடலாம். நான் ஊற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்களா, தக்காளி ரொம்ப ஸ்மாஷ் ஆகி இதுவாகாததுனால அப்படியே மிதக்குது. இவ்வளோ தான், நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது நல்லா கொதி வந்தோடனே நம்ம லிட்டு போட்டுட்டு மேலே வந்து ஆவி வந்த உடனே வெயிட் போட்டுட்டு சிம்மில் 20 மினிட்ஸ். இது தாங்க என்னோட ப்ரோட்டோகால். பிரியாணிக்கோ கீ ரைஸ்க்கோ புலாவுக்கோ இப்போது தம் மாதிரியும் உங்களுக்கு வெந்துடும். நீங்கள் விசிலும் விட வேண்டாம், சாதமும் உதிர் உதிராக இருக்கும். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். உங்களுக்கு கொதி வருது பார்த்தீங்களா? இப்போ குக்கரை மூடுங்க.
மேலேருந்து ஸ்டீம் வரும்போது விசில் போட்டுட்டு நல்ல சிம்மில் 20 மினிட்ஸ் வச்சுடுங்க. பாருங்கள், குக்கரை திறந்துட்டேன். நான் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி தேங்காய் பூத்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த கன்சிஸ்டன்சி தாங்க சொன்னேன். நல்லா திக்காகவும் இருக்கும், அதே மாதிரி ஹோட்டல் குருமா மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஆவி அடிக்கிறதுனால உங்களுக்கு கலர் நல்லா தெரியல, காட்டுங்க. குருமா கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கலரும் எவ்வளோ அப்பீலிங்காக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நமக்கு கரெக்டு ப்ரப்போர்ஷன். 3/4 மூடி தேங்காய். அதே மாதிரி நீங்கள் குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் அரைச்சி கசகசா முந்திரி இல்லைன்னா நம்ம உடச்சக்கடலை போட்டு நீங்கள் விசில் வெட்டிங்கன்னா எல்லாமே வெந்துடும். உங்களுக்கு கன்சிஸ்டன்சியும் நல்லா திக்காக இருக்கும். குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் நல்லா போனோன்னா தான் நீங்கள் இந்த குக்கரை எடுக்கணும். அவசரப்பட்டு நீங்கள் ஸ்டீம் இருக்கும்போதே இது பண்ணிடாதீங்க. பாருங்கள், அப்படியே தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நல்லா குக்காக இருக்குது. இது பார்த்திங்களா, நம்ம போட்ட தக்காளி அதாவது ரொம்ப குழவு இல்லாமல் அழகாக இருக்குது. நான் உங்களுக்கு கேஸ்ட்ராலில் போடும்போது காட்டுறேன். பாருங்கள், சூடாக கேஸ்ட்ராலில் போட்டாச்சு. எவ்வளோ நல்லா உதிராகவும் இருக்குது, அதே மாதிரி குக்காகவும் ஆகிருக்கணும். எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி ரைஸில் வெறும் உதிராக இருந்தால் மட்டும் போதாது, நல்லா குக்காக இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த சோக்கிங் இது வராது. நல்லா மெத்துன்னு இருக்கும், என்ஜாய் பண்ணியும் சாப்பிடுவாங்க. இது பாருங்கள், நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த டொமேட்டோவோட கலர் இறங்கவே இல்லை பார்த்தீங்களா? நல்லா கேஸ்ட்ரோலில் போட்டு மூடி வச்சுடுங்க. நீங்கள் சர்வ் பண்ணும்போது அந்த குருமாவோட கொடுத்துக்கலாம். நல்லா வெந்து மெத்துன்னு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த ரைஸு. நான் சொன்ன மாதிரி தண்ணி லெவல் வந்து நான் மெஷர்மெண்ட் கொடுத்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களோட இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம்னா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் நான் வீடியோவில் சொன்ன மாதிரி எப்போவுமே இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் குக்காயும் இருக்கணும், சாப்பிட்டா நல்லா கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கணும். அதை வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.